உளுந்தூர்பேட்டையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். அந்த விண்ணப்பிச்ச தகுதியான 1,60,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும். இது நான் கொடுக்கிற வாக்குறுதி. இதெல்லாம் நாம தேர்தல் அறிக்கையில சொன்னதில் செஞ்சிருக்கிறோம். இப்போ இந்த இந்தியா தேர்தல் இருக்கையில பேசி முடிச்சிடறேன்ப்பா. இப்போ நம்முடைய இந்தியா கூட்டணி தேர்தல் அறிக்கையில அதே போல நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மணிகண்டன் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உளுந்தூர்பேட்டை மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் இந்த 2 ஆண்டுகள் மட்டும் 31 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளை திறந்துள்ளோம். அதுல கண்டிப்பாக உளுந்தூர்பேட்டை மக்களுடைய கோரிக்கையோ நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கின்றேன். இப்போ நம்ம இந்தியா தேர்தல் அறிக்கை, இந்தியா கூட்டணியோட தேர்தல் அறிக்கையை தலைவர் வெளியிட்டு இருக்கிறார். அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். மகளிர் வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 2014ஆம் ஆண்டு 450 ரூபாய் இருந்துச்சு. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200. ஏத்துனது யாருமா? ஒன்றிய அரசு திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஏத்தினார். இப்போ நாடகம் ஆடுறாரு. என்ன நாடகம்? மகளிருக்கு பரிசா தேர்தல் வந்துருச்சு, மகளிருக்கு பரிசா 100 ரூபாய் கம்மி பண்ணிருக்காரு. எவ்வளவு? ஏத்துனது 800 ரூபாய், இறக்குனது எவ்வளவு? வெறும் 100 ரூபாய். ஏமாந்துடாதீங்க. ஏமாந்தீங்கன்னா மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாருன்னா, கண்டிப்பா வரமாட்டாரு, வந்தாருன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் ஏத்துவாரு. ஆனா நம்முடைய தலைவர் தேர்தல் அறிக்கையில தெளிவா சொல்லி இருக்கிறாரு, மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை 500 ரூபாய்க்கு தரப்படும் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி டீசல் விலை 65 ரூபாய்க்கு, ஒரு லிட்டருக்கு 65 ரூபாய் டீசல் தருவேன்னு தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு திட்டம். இப்போ தேசிய நெடுஞ்சாலை எல்லாம் இருக்குல்ல, ஹைவேஸ்ல எல்லாம் இருக்குல்ல, டோல் பூத், சுங்கச்சாவடி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடியும் அகற்றப்படும். இனிமே டோல் பூத்துங்கிற சிஸ்டமே கிடையாது. அதை ஒன்னா எடுத்து விடுவோம்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் தலைவர் செய்வாரா இல்லையான்னு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நாம ஒரு பக்கம், இந்த பக்கம் நம்ம என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதிகள் சொல்லி இருக்கிறோம், எதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எதிர்பக்கம் திரு நரேந்திர மோடி அவர்கள், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், அவருக்கு நான் இப்போ ஒரு பெயர் வச்சிருக்கேன். உங்களுக்கே தெரியும். உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. கோமாலியா? அவரு என்னதான் இருந்தாலும் திரு நரேந்திர மோடி அவர்களை இனிமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இனிமே அவரை மிஸ்டர் 29 பைசான்னு தான் கூப்பிடுவீங்க. என்னன்னு கூப்பிடுவீங்கம்மா? மிஸ்டர் 29 பைசா சொல்லுங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னு நான் சொல்றேன். ஏன் இதுவே செல்லா காசு தான். 4ஆம் தேதிக்கு மேல அவரு செல்லா காசு தான். ஏன் 29 பைசான்னு சொல்லட்டுமா? நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோமா? தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம். நாம 1 ரூபா அவங்களுக்கு வரி கட்டினா, ஒன்றிய அரசுக்கு நாம 1 ரூபா வரி கட்டினா, நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு 29 பைசா எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 29 பைசா. ஆனா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு, மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். அதுவும் பாஜக எந்தெந்த மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார். குஜராத்ல சென்ற வருஷம் ஒரு புயல் அடிச்சதுமா, அடுத்த நாளே போய் அங்க நின்று அனைத்து இழப்பீடு தொகையும் கொடுத்திருக்கிறார். நான் இப்ப கேட்கிறேன், கடந்த 10 வருஷத்துல எத்தனை முறை ஒன்றிய திரு 29 பைசா இங்க வந்தாரு? 2019 வந்தாரு. 2019 ஜனவரி மாசம் வந்தாரு. எதுக்கு வந்தாரு? மதுரைக்கு வந்தாரு. மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை நான் மதுரைக்கு கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு
செங்கல் ஒன்று நட்டுட்டு திரு 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட போறோம், விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கல்லு, இதுதான்மா அந்த கல்லு. நானும் 4 வருஷமா இந்த கல்லை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறேன். வச்சது ஒரு கல்லு, வச்சது ஒரே கல்லுமா. அந்த கல்லையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க. ஒருத்தன் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். பாஜகவை சேர்ந்த ஒரு அறிவாளி உதயநிதி மருத்துவமனையை திருடிட்டு போயிட்டாருன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அப்பேற்பட்ட அறிவாளிங்க தான் பாஜகவை சேர்ந்தவங்க. இந்த கல்லுக்கு கல்லு வச்சதோட சரிமா, இது வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசு 1 ரூபா கூட ஒதுக்கல, 1 ரூபா கூட நிதி ஒதுக்கல. ஆனா தமிழ்நாட்டுக்கு பிறகு பல மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டு அதெல்லாம் உபயோகத்திற்கு வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், சென்ற டிசம்பர் மாதம் திரு பாதம் தாங்கி பழனிசாமி தொடர்ந்து 3 நாட்களா பேசிட்டு இருக்காரு. என்ன தெரியுமா பேசுறாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பார்த்தாலும் கள்ள தூக்கி காட்டுறாரு சொல்றாரு. நீங்க கேட்டதுனால தான் நான் காமிச்சேன். நீங்க மருத்துவமனை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க, காட்டினேன். அவர் என்ன சொல்றாரு? உதயநிதிக்கு வேற வேலையே இல்ல, எப்ப வந்தாலும் கையில ஒரு கல்லை தூக்கி காட்டுறாரு. நானாவது கல்லை தூக்கி காட்டினேன். இவரு எதமா காட்டுறாரு? நானாவது எய்ம்ஸ் கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? என்கிட்ட எய்ம்ஸ் கல் இருக்கு, நான் காட்டுறேன். அவருக்கு பல்லு இருக்கு, அவர் காட்டுறாரு. இத விமர்சனம் பண்றாரு. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாரு? உதயநிதி பேசினதையே பேசிக்கிட்டு இருக்காரு, ஸ்கிரிப்ட மாத்தி பேசணுமா? அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசணுமா? நான் மாத்தி பேசுவேனா? நான் ஒரே விஷயத்தை தான் பேசுவேன். நான் சமூக நீதி வேணும்னு பேசுவேன், எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன், எங்களுக்கு சிஏஏ சட்டம் வேணான்னு பேசுவேன், எங்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு நான் பேசுவேன். திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்களை மாதிரி நான் திமுக காரன் ஒன்றும் பச்சோந்தி கிடையாது. நீங்க ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுவீங்க. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா காலில் விழுந்துருவீங்க, அமித்ஷாவை பார்த்தா குட்டிக்கரணம் போடுவீங்க, சசிகலாமாவை பார்த்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஊருக்கே தெரியும். அந்த அம்மா காலில் விழுந்து முதலமைச்சராகி இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர், அதை அவர் பெருமையா வேற சொல்றாரு. ஆமா, நான் என்ன 3வது மனுஷன் காலில் விழுந்தேன்? எங்க அம்மா வயசு, அதனால நான் விழுந்தேன். ஆனா நீங்க காலில் விழுந்து என்ன பண்ணீங்க? அந்த அம்மா காலே வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி. நீங்க உங்களை மாதிரி ஒரு துரோகி அரசியல்வாதியை தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்ல, இந்திய வரலாற்றிலே நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி. நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணே கேட்கிறேன், எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு நான் கேட்கிறேன், ஒன்றிய அரசை பார்த்து கேட்கிறேன், 29 பைசாவை பார்த்து நான் கேட்கிறேன். அவருக்கு தானே கோபம் வரணும். ஆனா யாருக்கு கோபம் வருது? பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோபம் வருது. ஏன் அவருக்கு கோபம் வருது? கள்ளக்காதல். 10 வருஷமா கூட்டணியில் இருந்துகிட்டு சிஏஏ சட்டம் வரதுக்கு காரணம் யாருமா? இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு கொண்டு வந்தது யாரு? பாதம் தாங்கி பழனிசாமி. நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு? கேட்டா சொல்லுவாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, இன்னைக்கு மீட்டிங்ல, இன்னைக்கு காலையில தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு, நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுகவும் காங்கிரஸும் அப்படின்னு. நான் சொல்றேன், நீட் தேர்வு 2010ஆம் ஆண்டு இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. ஆனா நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒத்துக்கல. தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு நான் அலோவ் பண்ண மாட்டேன், விட மாட்டேன்னு சொன்னவர் முத்தமிழங்க டாக்டர் கலைஞர் அவர்கள். எங்களுடைய ஏழை எளிய மாணவர்கள் கிராமப்புறங்களிலிருந்து படிச்சு மருத்துவர் ஆகணும்னா நுழைவுத் தேர்வு தேவையில்லை,
நாங்க பள்ளிக்கூடத்துல கத்துக் கொடுக்கிற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடம் போதும், 12ஆம் வகுப்புல எடுக்கிற மதிப்பெண் போதும், அதை வச்சு நாங்க மருத்துவர் கவுன்சிலிங் நடத்துவோம்னு ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் மருத்துவர் ஆவதற்கு காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நம்ம விடவே இல்லை. எப்ப தெரியுமா நீட் தேர்வு உள்ள வந்தது தமிழ்நாட்டுக்குள்ள? 2017ஆம் ஆண்டு அந்த அம்மா இறந்த பிறகு இந்த பாஜக அரசுடைய தொல்லை தாங்காம, அழுத்தம் தாங்காம இந்த அடிமைகள், இந்த பாதம் தாங்கி பழனிசாமி அவர்கள் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டாரு. முதல் தற்கொலை அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதான்ற குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய குழந்தைமா. 1200க்கு 1176 மார்க். எவ்வளவு? 1200க்கு 1176. அனிதா மட்டும் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தா இந்நேரம் டாக்டர் அனிதா மட்டும் முடியலமா. இந்த 8 வருஷத்துல 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. இது தற்கொலையா? பண்ணது யாரு? 29 பைசாவும் பாதம் தாங்கி பழனிசாமி சேர்ந்து பண்ண கொலை. சென்ற வருடம், போன வருஷம் சென்னை குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் ஒரு பையன், நல்லா படிக்கக்கூடிய பையன், கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இப்பெல்லாம் நீட் தேர்வு எழுதுறதுக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு போகணும், அதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யணும். கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி கடிதம் எழுதி வச்சுட்டு, நான் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், கோச்சிங் கிளாஸ் போறதுக்கு எங்க அப்பாட்ட காசு இல்லை, அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அந்த பையன் தற்கொலை பண்ணிட்டான். நான் தான் போய் பார்த்தேன். இறந்து போன 22 குழந்தைங்களோட வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிச்சது நான் தாமா. இறந்து போன 22 பேர் வீட்டுக்கு துக்கம் விசாரிச்சு அவங்க அப்பா அம்மாவோட கையை பிடிச்சி அழுது நான் தாமா. ஜெகதீசனோட முடியல. ஜெகதீசன் முதல் நாள் இறந்துட்டாப்ல. ஜெகதீசன் இறந்து அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர், அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எழுதி வச்சுட்டாரு, எனக்கு இருந்தது ஒரே பையன், அவன் மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டான், ஆனா இறந்து போயிட்டான், என்னால துக்கம் தாங்க முடியல, எனக்கு இருந்த ஒரே பையன் இறந்துட்டான் அப்படின்னு அவரும் எழுதி வச்சுட்டு இறந்து போயிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.